Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 1 ல உள்ள 6th detail பார்க்க போறோம். State the universal law of gravitation and derive its mathematical expression. Universal law of gravitation ஓட definition பத்தியும் then அதோட mathematical expressionும் பார்ப்போம். First universal law of gravitation னா என்னன்னு பார்க்கிறதுக்கு இனிஷியலா நம்ம ரெண்டு மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம். அதாவது மாஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டோட குவான்டிட்டியை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த பேக்ல ஒரு 5 kg அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த பேக்கோட மாஸ் எவ்வளோ சொல்லுவோம்னா 5 kg. இதுதான் மாஸ்ன்னு சொல்றோம். இது மாதிரி நம்ம யூனிவர்ஸ்ல எந்த ரெண்டு மாஸ் இருக்க ஆப்ஜெக்டும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அட்ராக்ட் பண்ணும். இதை தான் நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்றோம். இப்போ இதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம்? இதை தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நமக்கு இங்க ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த ஆப்பிள் ட்ரீல உள்ள ஆப்பிள் நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் ஃபால் ஆகுது. ஏன்னா இந்த ஆப்பிளுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் ஆகுது. என்னன்னா இப்ப இந்த ஆப்பிள்ன்றது ஒரு மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட், சேம் எர்த்ன்றது ஒரு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் தான் சொல்றோம். இப்போ இந்த ஆப்பிளை எர்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா எர்த்தோட மாஸ் தான் ஆப்பிளை விட அதிகமா இருக்கு. அதனால எர்த் என்ன பண்ணுதுன்னா தன்னோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஆப்பிளை தன்னோட பக்கம் ஈர்க்கிறதுனால தான் இது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஃபால் ஆகுது. ஓகேவா? இப்ப நமக்கு இதுல இம்பார்ட்டன்ட் கான்செப்டே அதோட ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ்ல நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று அதோட மாஸை பொறுத்து அதோட ஃபோர்ஸ் இருக்கும், தென் அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து அதோட ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதோட மாஸ் பொறுத்து அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்னா m1, இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் m2ன்னு சொல்றோம். இங்க இப்ப இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஃபோர்ஸுமே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸுமே நமக்கு எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா இப்போ நம்ம இங்க ஒரு தின்னான பேப்பர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த பேப்பர்ல நமக்கு மாஸ் கண்டிப்பா கம்மியா தானே இருக்கும். இப்போ நம்ம அதை டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம கீழே போட்டோம்னா என்ன ஆகும்னா அது விழுகிறதோட ஃபோர்ஸ்மே நமக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஏன்னா அதோட மாஸ் நமக்கு கம்மியா இருந்ததுனால. அதே மாதிரி நம்ம இங்க ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துப்போம். இந்த பாலோட மாஸ் நமக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இப்போ இதை நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கீழே போட்டோம்னா அந்த மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அதோட ஃபோர்ஸ் கீழே விழுகிறது நமக்கு எப்படி இருக்கு? அதிகமா தான் இருக்கும். ஸோ இப்படிதான் இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? அதோட ஃபோர்ஸ்மே நமக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸ்மே நமக்கு கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா F directly proportional m1 into m2ன்னு சொல்லலாம். இது எப்படின்னா நம்ம இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல உள்ள வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா அட் த சேம் டைம் நமக்கு ரைட் சைட்ல உள்ள வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு இந்த கான்செப்ட்ல எப்படி இருக்கு? அதோட ஃபோர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதோட மாஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அதோட ஃபோர்ஸ் நமக்கு டிகிரீஸ் ஆனிச்சுன்னா அதோட மாஸுமே நமக்கு என்ன ஆகுது? டிகிரீஸ் தான் ஆகுது. அதனாலதான் நம்ம இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ். அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சேம் அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்டோட சென்டர்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படின்னா இப்ப நம்ம இங்க ஒரு மேக்னெட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இங்க ஒரு சேஃப்டி பின் இருக்கு. இப்ப இந்த மேக்னெட்டுக்கும் சேஃப்டி பின்னுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு கம்மியா இருந்தா தானே அதுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி அது ரெண்டுமே சேர்ந்துக்கும். அதே மாதிரிதான் இப்ப இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இங்கதான் அதோட இன்னொரு சேஃப்டி பின் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால அதோட ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது? கம்மி ஆகிடுது. ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா F இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r² சொல்லலாம். இங்க நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்ப நமக்கு லெஃப்ட் சைட்ல உள்ள வேல்யூ, அதாவது இந்த ஃபோர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். அதே இந்த ஃபோர்ஸ் நமக்கு டிகிரீஸ் ஆனிச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணும்போது 1/, அதுக்கு கீழே தான் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும்.
ஓகேவா? இப்போ நம்ம டோட்டலா 2 ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒன்று அதோட மாஸ் பொறுத்து F directly proportional m1 into m2. தென் அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? F inversely proportional 1 divided by r square னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே கம்பைன் பண்றோம். அப்போ என்ன ஆகுது? F directly proportional m1 into m2 and inversely proportional r square. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குல்ல அந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் ஆட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னன்னா G. இந்த Gன்றது என்னன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். Gன்றது என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். இதை நம்ம ஏன் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம்னா இந்த ஜியோட வேல்யூ இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயுமே சேஞ்சே ஆகாது. அதனால தான் நம்ம யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். இந்த ஜியோட வேல்யூ என்னன்னா 6.674 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. இதுதான் இந்த ஜியோட வேல்யூ. இந்த யூனிவர்ஸ்ல இந்த ஜியோட வேல்யூ எப்பயுமே மாறாது. அதனால தான் நம்ம யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? அந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஆட் பண்ணிட்டு தென் அதோட கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம். அப்போ நமக்கு ஃபைனலா F equal to G m1 into m2 divided by r square இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஃபைனலா கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஓவராலா என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னா அதோட நம்ம யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனோட டெஃபினேஷன் பத்தி பார்த்தோம். என்னது? ஒரு மாஸ் இருக்க ஆப்ஜெக்ட் இன்னொரு மாஸ் இருக்க ஆப்ஜெக்டை ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அந்த ஃபோர்ஸுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. ஒன்று மாஸ், இன்னொரு டிஸ்டன்ஸ். அதோட மாஸுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். F directly proportional m1 into m2. அதாவது இங்க என்ன ஆகும்? அதோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அதோட மாஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதோட ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆனா மாஸுமே நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். F inversely proportional 1 divided by r square. இங்க என்ன நடக்கும்னா அதோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியானுச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியானா அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணோம்னா F directly proportional m1 into m2 divided by r square னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போடுறதுக்காக தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா அதுதான் G, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம இந்த G-யை ஃபைனலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா F equal to G m1 into m2 divided by r square. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் mathematical expression. Thank you.